தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராமசுவாமி மெய்யப்பன் அவர்கள். வணக்கம் சார். இப்போ மதுரை ஆதீனம் மீது இவ்வளோ காழ்ப்புணர்ச்சி எதுக்கு சார் ஆளுங்கட்சிக்கு? இல்லைங்க, ஜென்ரலா நான் வந்து அரசியல் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் நினைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நீதிமன்றத்துக்கு வரும்போது காவல்துறை சம்மந்தப்படும் போதும் அரசியல் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்பேன். ஆனா இந்த இடத்துல காவல்துறையினர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேரா தான் இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரிஜினலா மதுரை ஆதீனம் அவர்களோட இன்சிடென்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் பேசியது மே மாதம் பேசியிருக்கிறார். எஃப்ஐஆர் ஆனால் ஃபைல் பண்ணப்பட்டது 1.5 மாதங்கள், ஆல்மோஸ்ட் 2 மாசங்கள் கழித்து. அந்த 2 மாசம், ஸோ அவ்வளோ நாளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றது நம்ம காவல்துறையினரோட எண்ணமாக இருந்திருக்கிறது. அப்பவே ஒரு பிரச்சனை, சமுதாய பார்வை ஒரு பிரச்சனை இருக்கு, இல்லை ஒரு ரைட்டர் சிச்சுவேஷன்ல ஒரு வயலன்ஸ் வந்துடும், இல்லை 2 சமூகங்களுக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா நம்ம போலீஸ்னு நல்ல போலீஸ்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அப்போ அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை உடனே எடுத்திருப்பாங்க. அவங்க எடுக்கல அப்படின்னா அதற்கான அவசியம் ஏற்படவில்லை அப்படின்றது தான் பார்வை ஒன்று. ஆனால் அதற்கப்புறமாக எடுத்திருக்காங்க அப்படின்னா என்ன காரணங்கள், யார் மீது காழ்ப்புணர்ச்சி, என்ன ஒரு அழுத்தம் இருந்திருக்கும் அப்படின்றது. இரண்டாவது, ஹோம் மினிஸ்டராக யார் இருக்கா? அப்போ அந்த ஹோம் மினிஸ்டர் தான் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் அந்த ஹோம் மினிஸ்டர் நீ கேட்க தயாராக இல்லை. அது 2வது பிரச்சனை. 3வது என்ன, ஒன்றும் இல்லைங்க, மதுரை ஆதீனம் அவர்கள் மற்ற ஆதீனங்கள் அவர்களை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக பிரதமர் மோடி அவர்களை சந்தித்திருக்கிறார். செங்கோல் கொடுத்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதுதான் காழ்ப்புணர்ச்சின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அது வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்றேன். பல காரணங்கள் இருக்கலாம். ஜெனரலாகவே வந்து மதுரை ஆதீனம் அவர்கள் வந்து பொலிட்டிக்கலா ஒரு நியூட்ரலான பொசிஷன் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒப்பிடும்போது மதுரை ஆதீனம் வந்து எப்பவுமே பொலிட்டிக்கலா நியூட்ரலா இருப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஆனா இங்க அதை தாண்டி இப்போ இருக்கிற மதுரை ஆதீனம் அவர்கள், மதிப்பிற்குரியவர்கள், அவர்கள் வந்து பலமுறை பிரதமரை சந்திக்க நேரிட்டு இருக்கு. பிரதமரை பத்தி அதீதமாகவும் பெருமையாகவும் பேசியிருக்கிறார். அரசியல் சார்ந்து இல்ல, ஜெனரலாவே ஒரு மனிதனாக பெருமையாக பேசியிருக்கிறார். அப்படின்ற போது அதற்கான காழ்ப்புணர்ச்சி யார் அவர் மீது வெறுப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு இருக்கு. யாரால் அவர்களால் வந்து தேர்தல்ல அவரை தோக்கடிக்க முடியும், எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல அவரை தோக்கடிக்க முடியும், கேம்பெயின்ல தோக்கடிக்கல இல்லைங்க, ஆதீனம் அவர்கள் பண்ண தேவையில்லை. பிரதமர் அவர்கள் மீது காட்ட முடியாத அந்த காழ்ப்புணர்ச்சியை, அந்த காழ்ப்புணர்ச்சியை வேறு யார் மீது காட்ட முடியும்? அவர்களை ஆதரிக்கவர்கள் மீது காமிக்க முடியும். அதுதான் இங்க வந்து ஒரு இன்ஸ்டன்ஸா இருக்கோ அப்படின்றது என்னோட அச்சமாக இருக்கிறது. அவர் வந்து ஜாமீன் கிடைச்சப்போது கூட அதை நிராகரிக்க சொல்ற அளவுக்கு ரொம்ப முனைப்பா இருக்காங்களே. இல்ல, அந்த வழக்கை நான் வாதாடிட்டு இருக்கேன். அதனால அந்த வழக்கு ஸ்பெசிஃபிக்கா நான் பேசலாம், அந்த ஸ்பெசிபிக்ஸ்க்கு. ஆனா அதான் நான் சொன்னேன்ல, இல்ல ஒரு காழ்ப்புணர்ச்சியோட உச்சம்ங்கிறது அதானே ஒருத்தருக்கு நீதிமன்றம் போறாங்க. அது வந்து நான் ஒரு காமன் சென்சிக்கல் பொசிஷன்ல நான் சொல்றேன். ஒன்றும் இல்லைங்க, இதே தமிழ்நாட்டில் பல வழக்குகள், முக்கிய வழக்குகள், கொலை சார்ந்து, கற்பழிப்பு சார்ந்து, இல்ல சமுதாய பார்வை சார்ந்து, இப்போ ரீசெண்டா விமனுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற வயலன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அதிலேயே உடனடியாக அரசு செய்யப்படவில்லை, வழக்குகள் பதிவே பண்ணப்படவில்லை. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில், நம்ம வந்து சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது என்னன்னா குடிநீர்ல மலம் கலந்த விஷயம். அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன நடந்திருக்கு, அந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன ஸ்டேஜில் இருக்கு, அது வந்து ஒரு முக்கியமான சமுதாய பிரச்சனை. அதை வந்து இன்னைக்கு கூட சால்வ் பண்ண முடியாம ஒரு ஹோம் மினிஸ்டர் இருக்கார். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு மதுரை ஆதீனம் அவர்கள் பேசிவிட்டார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதற்கான ரெக்கார்டு எங்கேயுமே கிடையாது. இல்ல, மத கலவரத்தை தூண்டுற அளவுக்கு என்ன பேசினார் சார்? ஏன்னா இதுவரைக்கும் யாரும் இல்ல, அதுதான், அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கிடையாது எங்கேயும். அவர்களால் அதை வந்து எங்கேயும் கொண்டு வர முடியல. ஆனா அவர்கள் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். 1.5 மாதம் காவல்துறையினர் சரியாக அது தேவையில்லை, வழக்காக பதிவு பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைத்ததை அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் இன்னைக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் அப்படின்ற பார்வை இருக்கிறது. நன்றி சார்.